Taste the Daily. கோவை மாவட்டம் ஆனைமலை முக்கோணம் பகுதியில் மறைந்த வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமிக்கு அனைத்து கட்சி சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் ஆனைமலை முக்கோணம் பகுதியில் அனைத்து கட்சி சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அனைத்து கட்சியினரும் அமுல் கந்தசாமியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இரங்கல் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே விஷவண்டு கடித்து ஒரு மாணவன் இறந்த நிலையில் படுகாயம் அடைந்த மற்றொரு மாணவன் சிகிச்சை பெற்று வருகிறார். மாவடியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் தோட்டத்தில் கூடு கட்டியுள்ள விஷவண்டுகள் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுவன் ஜீவானந்தம், 5 வயது சிறுவன் நிதின் ஆகியோரை கடித்தது. இதில் படுகாயம் அடைந்த இருவரும் அப்பகுதி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் சிறுவன் ஜீவானந்தம் பரிதாபமாக இறந்தார். நிதின் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். இதனால் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ள அக்கிராமத்தினர் விஷவண்டு கூட்டை அகற்ற விடிய அரசை அறிவுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அண்டமா நதியில் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னிவாடியில் உள்ள அண்டமா நதி தடுப்பணையில் 250க்கும் மேற்பட்ட லோடு மணல் கடத்தப்பட்டதுடன் கிராவல் மண்ணும் அள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், திருடப்படும் மணல் மற்றும் கிராவல் மண் 10,000 மற்றும் 4,000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே மணல் திருட்டு கும்பல்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், விடியா ஆட்சியில் நடைபெறும் மண் திருட்டால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.